அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, உங்களின் தலைவியாக, நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக, மக்களின் ஒருத்தியாக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக உங்களோடு நின்று பணியாற்றுவேன். என்றென்றைக்குமே உங்களின் ஒருத்தியாக முழுமையாக மக்களுக்காக சேவை செய்வேன். அது மட்டும் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுடைய பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக இன்று வரை முழுமையாக கேட்டு அதற்குரிய தீர்வாக அனைத்து திட்டங்களையும் வடிவமைத்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இனி வரும் காலங்களிலும் அதற்குரிய தீர்வுகளை எடுத்துரைத்து மக்களுக்கான திட்டமாக கொண்டு வந்து சேர்க்கும். அதிலும் இன்றைய சூழல் நம்மளுடைய ஆட்சி இல்லாமல் இருந்தாலும் அதற்குரிய தீர்வுகளை திட்டங்களை வடிவமைத்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய அனைத்து குறைகளும் தீர்க்கப்படும். அதிலும் நம்மளுடைய ஆயுள் காப்பீடு நிறுவனங்கள் இன்றைக்கு எல்ஐசி மிகப்பெரிய நமக்கு தமிழ்நாட்டுக்கு சொத்தாக இருந்தது. ஆனால் அதை மத்திய அரசிடம் தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள். இன்றைக்கும் நம்மளுடைய சொத்தாக தமிழ்நாடு ஆயுள் காப்பீடு நிறுவனம் ஏற்படுத்தி தமிழகத்தின் சொத்தாக மக்களின் சொத்தாக காக்கப்பட வேண்டும். இந்த தமிழ்நாடு ஆயுள் காப்பீடு நிறுவனம் முழுமையாக மக்களுக்குரிய ஒரு நல்ல நிறுவனமாக இன்றைய சூழலில் தனியார் ஆயுள் காப்பீடு நிறுவனங்கள் மக்களிடத்தில் இருக்கும் பணத்தை முறைகேடாக எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குரிய அந்த திட்டத்தை முழுமையாக கொண்டு போய் சேர்க்காமல் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு ஏமாற்றி கொண்டிருக்கும் நிறுவனங்களை முடக்கும் வகையில் இந்த தமிழ்நாடு லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் முழுமையாக வந்து செயலாக்கம் செய்யப்படும். நம்மளுடைய தமிழ்நாடு ஆயுள் காப்பீடு நிறுவனம் முழுக்க மக்களுக்கான திட்டங்களாக வழிவகுத்து கொண்டு வந்து செயலாக்கம் செய்யப்படும். இதில் வரும் அனைத்து நம்மளுடைய காப்பீடு திட்டங்கள் அனைத்துமே மக்களுக்கு குறைந்த காப்பீடாகவும் நல்ல ஒரு சேமிப்பு திட்டமாக கொண்டு வந்து நம்மளுடைய வங்கியில் கொடுப்பதை விட 1% அதிகப்படியாக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேமிப்பு திட்டமாகவும் அதிலும் ஒரு காப்பீடு திட்டமாகவும் கொண்டு வந்து மக்களுக்குரிய திட்டமாக செயலாக்கம் செய்யப்படும். இதை அனைத்துமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது இந்நிறுவனம் முழுமையாக மக்களின் சொத்தாக தமிழகத்தில் இயக்கப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.